நம்ம திட்டப்படி திருட்டு தாலி கட்டுறதுக்கு முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. அது முடிவுக்குள்ள அவ கழுத்துல 3 முடிச்ச போட்டு பாருங்க. தடவி தேடி கண்டுபிடிச்சு கட்டுறா. என்ன கட்டி மேளம்? உன் கழுத்துல பாரு. இது என்ன தாலி? எத்தனை நாளும் நான் கெஞ்சினேன், நீ மாட்டேன்னு. அதனாலதான் நான் திருட்டு தாலி கட்டினேன். தாலி கட்டினா போதுமா? உன் கூட வாழ முடியாது. வாழ முடியாத? எங்க நான் சின்ன தாலி நீ கட்டி கொடு பாக்கலாம். என்னம்மா யோசிக்கிற? எனக்கு தெரியும்மா, உன்னால கட்ட முடியாது. ஏன்னா ஒரு தமிழ் பொண்ணோட கழுத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டினா அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது அவளால கட்ட முடியாதும்மா. ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டினா தாலியை கழட்டி கொடுக்க முடியாது. ஒரு ஆம்பளை கழுத்துல ஒரு ஆம்பளை கட்டினா என்ன சொல்ற நீ? என்ன சொல்றது? கூமுட்டைங்களா? அடப்பாவி, நீயா? யார் பாய்வன்? நான் சொல்றேன், இவர்தான் என் புருஷன். நீங்க திட்டம் போட்ட மாதிரி இவரும் திட்டம் போட்டாரு. பொம்பளை விஷயத்துல என் கூடவே இருந்தாரு. இந்த அடுப்பு தலைய நம்மளையே ஏமாத்திட்டான்டா. இவனை சும்மா விடக்கூடாது. என்னம்மா இது வாந்தி? கன்னி பொண்ணு வாந்தி எடுத்தா சும்மா, கல்யாணம் ஆன பொண்ணு வாந்தி எடுத்தா அம்மா. மாமா, அப்ப நான் வர்றேன். மாமா, இன்னொரு விஷயம். குழந்தைக்கு அமுல் டப்பா வாங்கி கொடுக்கலாம். அப்பா வாங்கி கொடுக்க முடியுமா? அப்பா, எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு இனிமே அப்பான்னு யாரப்பா சொல்றது? மாமா, நான் வர்றேன். ஏதோ ஊருக்கு பயந்துகிட்டு தான் உங்களை ஒதுக்கி வச்ச மாப்பிள்ளை. மன்னிச்சிருங்க மச்சான், என் தங்கச்சி ஏத்துங்க. என் மகளை ஏத்துக்குங்க. சரி சரி, ஏத்துக்கிட்டேன். நீங்க போங்க, நான் கொஞ்சம் சிரிக்க போறேனே. இவ்வளவு நாளா இருந்து இன்னுமா சிரிச்சுக்காம இருக்கீங்க? நல்லா வாய் விட்டு சிரிங்கோ. ஏய், சிரிப்பு குடுறி. ஏய், சிரிப்பு குடுறீன்னா என்ன உலகம்மா, குளிக்காம கொள்ளாம என்னமோ குடியே முழுகிட்ட மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்க? இன்னும் சமைக்கலையா? இல்ல, என் புருஷன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வராரோ அன்னைக்கு தான் அந்த உலகம்மா குளிப்பா சமைப்பா. எனக்கு உன் புருஷன் இந்த வீட்டுக்குள்ள வர்றதா? இந்த பாருமா, மேலையூர்ல இருந்து ஒரு ஈ எறும்பு கூட இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. சொல்லிக்கிட்டே இரு. சமையல் ரூம்ல போய் பாரு, ஒரே ஈ எறும்புமா இருக்கு. அது நம்ம ஊர் ஈ எறும்பு, இங்கதான் இருக்கும். உலகம்மா, அடிய உலகம்மா. கோழி வயசு வரலையா? பச்சா, உலகம்மா, உலகம்மா, பச்சா, உலகம்மா, பச்சா, உலகம்மா, பச்சா, உலகம்மா, பச்சா, மச்சான், உலகம்மா. ஏய், நீ உலகம்மா? உலகம்மா, மச்சா, உலகம்மா, உலகம்மா, உலகம்மா. அழகு சுந்தரம், ஒரு அடி காலை எடுத்து வச்ச என் மக விதவை ஆயிட்டா கூட கவலைப்பட மாட்டேன். உன்னை கொலையே பண்ணிடுவேண்டா. கொலை பண்ணிருவியா? மாமா, நான் இன்னைக்கு பிரிஞ்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். 3 நாள் முடிஞ்சு போச்சு, ஞாபகம் வச்சுக்க. நான் சொல்றத நீ ஞாபகம் வச்சுக்கடா. வச்சுக்கிறேன். நீ உங்க பெரியப்பா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஊரே 2ஆ பிரிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு எங்களுக்கு இருக்கிற பந்த பாசம் அறந்து போச்சு. மேடம், மாமா, உன் மக காலத்துல கட்டி இருக்குதே, அது நான் கட்டின தாலி. ஞாபகம் வச்சுக்க. அட மண்ணாங்கட்டி மாப்பிள, தாலி, பெரிய தாலி. என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் போலி. அப்ப நான் பித்தளையில் வாங்கினா அசல் தங்கமியா? அதை அவன் மண்டையில உடச்சு பார்த்தாதான் தெரியும். இந்த பொடி பையிட்டு என்னையா பேச்சு? பொண்ணை கூட்டிட்டு வாயா போ. உலகம்மா, உலகம்மா, என் ஞாபகத்தை வந்து கோழியாவது வச்சுக்க. உலகம்மா. அப்பா, அவர் ஞாபகமா இந்த கோழியாவது வச்சுக்கிறேன்ப்பா. கோழிய வச்சுக்கிறியா? சரி, வச்சுக்க. ராத்திரி குழம்புக்காவது ஆகும். மச்சான், இனிமே சிரிப்பு கூடன்னு நான் யார்கிட்ட கேட்பேன்? ஏன் பிள்ளை சிரிப்பு சிரிப்புன்னு புலம்புற? நீ சிரிப்பு கேட்டீங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன், நான் சொல்லுவேன். என் பொண்டாட்டி இவன் சிரிப்பு தரமுங்கிறான். ஏ பெருசு, என்ன தவிர என் பொண்டாட்டிக்கு சிரிப்பு கொடுத்தீங்க, காலக்கை வாங்கிடுவேன். நான் சொல்றதை கேளுங்க ஐயா. என் மகன் வெளியூர் போயிருக்கான், 4 நாள்ல திரும்பி வந்துருவான். வந்தவொடனே உங்க பணத்தை திரும்பி கொடுத்துறையா? ஆமா, வருஷம் பூரா இதையே கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு. ஒண்ணு இப்ப பணம் வரணும், இல்லன்னா பாத்திரம் பூரா வெளியில வரணும். வயசு வந்த பொண்ணு வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்படி பண்ணா நாங்க நடுத்தரவுல நிக்கணும். கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா, நீ நடுத்தரல நின்னா என்ன, நாசமா போனா என்ன? எனக்கு வேண்டியது பணம். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. உங்க காலோட ஐயா. ஏயா, அந்த அம்மா தான் 4 நாள்ல பணத்தை தரேன்னு சொல்றாங்களே, இப்படி இறக்கம் இல்லாம நடந்துக்கிறிய. நீ என்ன மனுஷனா மிருகமா? ஓஹோ,
நீங்க என்ன வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? ஏன் நீதான் அவங்க தர வேண்டிய பணத்தை கொடுத்துற. உனக்கு வேண்டியது பணம் தானே? என் வண்டியையும் மாட்டியும் ஓட்டிட்டு போ, பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் வண்டி எடுத்துக்கிறேன். அண்ணே சொல்றாருல. பாத்திரத்தெல்லாம் எப்படி எடுத்தியோ அதே மாதிரி உள்ள வைக்கணும். இல்ல உன் உடம்புல இருக்கிற எலும்பை நான் எடுத்து வச்சிருவேன். தம்பி, நல்ல நேரத்துல என் புள்ள மாதிரி வந்து காப்பாத்தினேன். நீ 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும்ப்பா. பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. பள்ளி ஆசிரியர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னிட்டு இன்று முதல் 10 தினங்களுக்கு அனைத்து பள்ளிகளும் விடுமுறை விடப்பட்டுள்ளன. மாணவ மாணவிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என மாண்புமிகு தமிழக முதல்வர் கேட்டுக் கொள்கிறார். போயிட்டு வரேன்ப்பா. எங்கம்மா பள்ளிக்கூடத்து போறப்பட்டியா? ஆமாப்பா. ரேடியோ செய்தி கேட்கலையா நீ? வாத்தியாருங்கெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்களாம். 10 நாளைக்கு பள்ளிக்கூடம் இல்லையா? பஞ்சாயத்து ரேடியோல செய்தி கேட்டேன், வாமா. மறிக்குழந்து, மறிக்குழந்து, இது வந்துட்டேப்பா. அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருந்தேப்பா. ஆமா படிச்ச. போய் எங்கி புட்டி எடுப்புல. படிச்சாளா படி. இது சட்டு புட்டின்னு எடுப்புல. போ போ. என்னென்ன கடுதாசி? மாட்டு வண்டியை மீட்டிட்டு போக தவணை தேதி நெருங்கிடுச்சா? அருப்புக்கோட்டை செட்டியார் கடுதாசி போட்டிருக்காரு. இன்னும் 2 நாள் தான் இருக்கா. நான் காரைக்குடி வரைக்கும் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு மாட்டு வண்டி மீட்டிட்டு வந்துடுறேன். வரத்துக்கு 4-5 நாள் ஆகும். மேற்காட்டு வயலுக்கு உரம் போட மறந்துடாத. சரிங்கண்ண. இங்க தானடா இருக்க? இங்க தானே இருக்கேன். செண்பகா, இத வந்துட்டேங்க. என்னங்க? மறிக்குழந்து, என்னப்பா? கடுதாசி எழுதுறது தப்பு இல்லம்மா. பின்னால எழுத வேண்டிய முகவரியை முன்னால எழுதிட்ட பாரு, அதுதான் தப்பு. இவ கழுத்துல இனி தாலி ஏறுற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அப்படி போனா உன் கழுத்துல இருக்கிற தாலி அறுந்துரும். மறிக்குழந்து, மறிக்குழந்து, யாரு வந்திருக்கேன்னு பாருமா.
மறி குழந்தை, ஏமா அழற? அம்மா வைத்தியர் வீட்டுக்கு கூப்பிட்டா கூட நீ போக மாட்டேன்னு சொல்றியாமே. நீ வேதனைப்படுறதும் இல்லாம மற்றவங்களும் ஏமா வேதனைப்பட வைக்கிற? வா, முதல்ல வைத்தியர் வீட்டுக்கு போலாம். நான் வரல, இப்படியே செத்து போயிடுறேன். மறி குழந்தை, நீ செத்துட்டினா உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற மாரிமுத்தோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா? சரி வா, வைத்தியர் வீட்டுக்கு போலாம். வாமா. வைத்தியர் வீட்டுக்கு போகும்போது வண்டியை பார்த்து ஓட்டுங்க. வைத்தியர் இருக்காரா? இருக்காருங்க, உட்காருங்க, கூப்பிடுவாரு. நம்ம ரெண்டு பேரும் பழகுறது வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு மாரிமுத்து. இனிமே நம்ம ரெண்டு பேரும் பார்க்கவே முடியாது மாரிமுத்து. மறி குழந்தை, நம்ம ரெண்டு பேரும் சத்துருவோமா? ஏன் மாரிமுத்து, வாழறதுக்கு உனக்கு ரொம்ப பயமா இருக்கா? காதல் சாவிலே முடியட்டும். உங்களுக்கு துரோகம் பண்ணதா நீங்க நினைச்சா உங்க கையாலே என்னை வெட்டி கொண்டு போட்டு கீழையூர்ல இருக்காளே மங்களம், அவ யாரு தெரியுமா? என் கூட பிறந்த தங்கச்சிடா. கலகலப்பா இருந்த எங்க வாழ்க்கையில விதி விளையாடிடுச்சு.